எது நடிப்பு? அப்படியே வர வேண்டியது, அப்படியே சேவ் பண்ணாம ஏதாவது தாடியை வளர்த்துக்கிட்டு, இல்லை அந்த விக் வச்சுக்கிட்டு, நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு, அப்படியே வந்துட்டு எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி ஒரு டிஃபால்ட்டா செட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி நடிக்கிறது நடிப்பா? அவர்களை நடிகர் என்று நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா? இல்லையே. உங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதுதானே செய்வீங்க. டெம்ப்ளேட் மாதிரி அதுக்குள்ள எல்லாம், அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள எல்லாம் இருக்கும். அதே போல ஒரு படத்து காட்சியை வைத்துக் கொண்டு அடுத்த படத்தை காட்சியை வைத்தால் என்ன படம் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உங்க மேக்கப்பை கூட நீங்க மாத்துறது இல்ல, உங்க கேரக்டரை மாத்துறது இல்ல, சண்டையை மாத்துறது இல்ல, பாட்டை மாத்துறது இல்ல. இதான் என் ஸ்டைல், என்ன வேணாலும் செய்யுங்க என்று பைத்தியக்கார ஜனங்கள் இருக்கிற வரைக்கும் அப்படித்தானே இருப்பீங்க. நடிப்பு என்றால் என்ன? நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய படத்தை ஒரு படத்தை பார்த்து விட்டு ஸ்டில்ல பார்த்து அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா என்ன படம் சொல்ல முடியும் நம்மளால? ஒரு படத்தில் வைத்த விக்கு வைக்கிறது இல்ல, அங்குள்ள மேக்கப் பண்றது இல்ல, அந்த ட்ரெஸ்ஸை இந்த படத்துல பயன்படுத்துவது இல்லை. தாடி மீசை என்ன வேணாலும் செய்வார். அவர் மொட்டை அடித்துக் கொள்வார், மீசையை வலித்துக் கொள்வார், என்ன கையை காலம் முடமாக்கணும்னாலும் ஆக்கி விடுவார், நடு ரோட்ல படுத்து கிடப்பார். இது என்ன வேணா உண்டோ ரத்த ரத்தமா கக்குவார். எத்தனை திரைப்படங்கள்ல தற்கொலை செய்து கொள்கிறார், எத்தனை படங்கள்ல சாகடிக்கப்படுகிறார். துப்பாக்கியால் சுட்டு சாகடிக்கிற படங்கள். ஒரு படத்துல மனைவி சுடுவாங்க, ஒரு படத்துல அக்கா சுடுவாங்க, ஒரு படத்துல எதிரி சுடுவான். செத்து போறதுக்கு அத்தனை வெரைட்டி காட்டினாள் அந்த ஆளு. ஆகையினால திருடனாக, குருடனாக, பிச்சைக்காரனாக இப்படி எல்லாம் அந்த என்ன கதாபாத்திரமோ அதுக்குள்ளே புகுந்து கொண்டு நடிப்பதுதான் நடிப்பு. எனவே என்னை பொறுத்த வரையிலே நான் அடிக்கடி சொல்வேன், சிவாஜி கணேசன் நடிக்கவில்லை, திரைப்படங்களிலே வாழ்ந்தார். சிவாஜி கணேசன் நடிக்கவில்லை, திரைப்படங்களிலே வாழ்ந்தார். இன்றைக்கு இருப்போரும் நடிக்கவில்லை, திரைப்படங்களிலே வருகிறார்கள். அவர் வாழ்ந்தார், நிற்கிறார், இன்றைக்கு வருகிறார்கள், போய்விடுவார்கள். அவ்வளவுதான் உண்மை.